என்ன ஆனந்தி, இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் எனக்கு கால் பண்ணல? அந்த நேரத்துல உங்களுக்கு போன் போட்டு என்ன சொல்றீங்க? உங்க மனசை வேற கஷ்டப்படுத்தணுமா? ரொம்ப வலிக்குதா ஆனந்தி? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பு. என்ன அன்பு, இதுக்கு போய் குழந்தை மாதிரி கண் கலங்குறிய? அதே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இதுக்கு தான் நானும் நைட்டு உங்க கூட தங்குறேன்னு சொன்னேன், கேட்டியா நீ? என்ன அன்பு, அம்மாவுக்காக தானே. நைட்டெல்லாம் தூங்காம கண்ணு முடிச்சிருக்க, கையில காயம் வேற. நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. அதையே ஏன் பேசிட்டு இருக்கிய? யாழினி எப்படி இருக்கிறா? படிச்சாளா? காலேஜ்ல கொண்டு போய் விட்டியலா? விட்டேன். சரி, நீ முதல்ல ஹாஸ்டலுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இல்ல அன்பு, அம்மா கண் முழிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே கூடயே இருக்கிறேன். ஆனந்தி, நேத்து நைட்டு நீ என்ன போன்னு சொன்னதும் நான் கேட்டேன்ல. இப்போ நான் ஹாஸ்டலுக்கு போன்னு நான் சொல்றேன். நான் சொல்றதை கேளு, போ. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, நான் ஹாஸ்டலுக்கு போகணும் அதானே? நான் போறேன், ஆனா தூங்கலாம் மாட்டேன். போய் குளிச்சு துணியை மாத்திட்டு உடனே வந்துடுவேன். என்னால அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியாது அன்பு. நீங்க வேணா பாருங்க, நான் ஹாஸ்டல் போறதுக்குள்ள அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னு நீங்க போன் போட்டு சொல்ல போறிய. இது நடக்கும் அன்பு, நம்பிக்கையோட இருங்க. ஆமா ஆனந்தி, இந்த ஹாஸ்பிட்டல், இங்க இருக்கிற டாக்டர்ஸ், அவங்க கொடுக்கிற மருந்து, இதெல்லாம் காப்பாத்துதோ இல்லையோ, உன் நம்பிக்கை, நீ படுற கஷ்டம், இது கண்டிப்பா அம்மாவை காப்பாத்தும். சரி, நீ போயிட்டு வா. மா, மெடிசன்ஸ் கொடுமா. இந்தாங்க. அக்கா, என்னம்மா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இவர் இங்க இருப்பாரு. சரிம்மா. அன்பு, நான் வாரேன். அம்மா ஆனந்தி, அன்பு அம்மாவுக்கு இப்போ எப்படிமா இருக்கு? கண்ணை திறந்து பார்த்துட்டாங்களா? இன்னும் இல்லைன்னே, ஆனா கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவாங்க. சரி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா ஆனந்தி, உனக்கு என்னம்மா ஆச்சு? விரல்ல பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்க? இது ஒன்றும் இல்லைண்ணே, சின்ன அடிதேன். ஆமா, வார்டன் மேடம் எங்க இருக்காங்க? உள்ளதாமா இருக்காங்க. ஸ்தானத்திலிருந்து இது வரைக்கும் உனக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. முதல் முறையா என்கிட்ட ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டிருக்க. அதை செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். மேடம், என்ன மேடம் ஆச்சு? தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டேனா? சச்ச,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனந்தி. ஆ, எப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த? இப்பதான் மேடம் வாரேன். ஆ, என்னாச்சு? ஏதோ குழந்தை பொருளெல்லாம் வச்சு ஆளே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரியா இருக்கிய. ஏதாவது பிரச்சனையா மேடம்? அதெல்லாம் எதுவும் இல்லையே. சும்மா பழைய ஞாபகம்தான், வேற எதுவும் இல்லை. சரி, அதை விடு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்ப அன்பு அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் கண்ணு முழிக்கல மேடம், அப்படியேத்தே இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்கன்னு தோணுது. அத டாக்டர் சொன்னாங்களா? இல்ல, ராத்திரி அவங்க கூட நான் இருந்ததை வச்சு நானாத்தேன்னு சொல்றேன். என்ன ஆனந்தி இது? ஆ, அது ஒண்ணும் இல்ல மேடம். ராத்திரி அன்பு அம்மாவுக்கு வலிப்பு வந்துருச்சு. நாக்க கடிச்சுக்கவே போயிட்டாங்க. ஐயோ, நாக்க கடிக்க கூடாதுன்னு பயந்து என் விரல வச்சு போட்டேன். ஐயோ,